அனைவருக்கும் வணக்கம். இது சங்கிலியன் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் செய்தியாளர் எஸ். கலாதேவன். இன்றைய செய்திகளில் மத்திய கிழக்கு மற்றும் இலங்கையின் விசேட செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மத்திய கிழக்கில் விநியோகம் பாதிப்பால் ரஷ்ய மசகு எண்ணெய்க்கு போட்டி போடும் நாடுகள். எந்த ஒரு ஆக்கிரமிப்பாளரின் கால்களையும் துண்டிப்போம். தரைப்படை போர் குறித்து அமெரிக்காவுக்கு ஈரான் கடும் எச்சரிக்கை. மத்திய கிழக்கு பதற்றங்களுக்கு மத்தியில் தெற்காசியாவில் நலிந்த நிலை. ஏற்கனவே அதிகரிக்கும் மேலக மின் கட்டண உயர்வுடன் மின்வெட்டும் வருகிறது. ட்ரம்பின் மற்றொரு அறிவிப்பு. அதிர்ச்சியில் உலக நாடுகள். கொடூரமாக தாக்குவோம். ஈரானின் மிரட்டலை தொடர்ந்து இன்று ட்ரம்ப் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். மத்திய கிழக்கில் விநியோகம் பாதிப்பால் ரஷ்ய மசகு எண்ணெய்க்கு போட்டி போடும் ஆசிய நாடுகள். ஈரான் போர் காரணமாக எரிசக்தி நெருக்கடி தீவிரமடைந்து வருவதால் ஆசிய நாடுகள் ரஷ்ய மசகு எண்ணெய் வாங்க அதிக அளவில் போட்டியிடுகின்றன. ஈரான் போர் காரணமாக ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டு உலகின் மசகு எண்ணெய் விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தை வலுப்படுத்த ஏற்கனவே கடலில் உள்ள ரஷ்ய எண்ணெய் ஏற்றுமதிகள் மீதான தடையை அமெரிக்கா தற்காலிகமாக தளர்த்தியுள்ளது. இந்த தடை முதலில் இந்தியாவுக்கு பின்னர் உலகின் பிற நாடுகளுக்கு தளர்த்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து ரஷ்ய எண்ணெயை வாங்க ஆசிய நாடுகள் போட்டி போடுகின்றன. ஈரான் போருக்கு முன்பு சீன, இந்திய, துருக்கிய ஆகிய நாடுகள் மட்டுமே ரஷ்ய எண்ணெயின் முக்கிய இறக்குமதியாளர்களாக இருந்தன. உக்ரைன் போரில் ரஷ்யா மீதான மேற்கத்திய நாடுகளின் தடை காரணமாக இந்நாடுகள் கணிசமான தள்ளுபடிகளையும் பெற்றன. ஆனால் தற்போது நிலைமை தலைகீழாக ரஷ்ய மீதான தடைகளை அமெரிக்கா தளர்த்த வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது. எந்த ஒரு ஆக்கிரமிப்பாளர்களின் கால்களையும் துண்டிப்போம். தரைப்படை போர் குறித்து அமெரிக்காவுக்கு ஈரான் கடும் எச்சரிக்கை. எந்த ஒரு வெளிநாட்டு ஆக்கிரமிப்புக்கும் எதிராக உறுதியாக செயற்பட நாட்டின் இராணுவம் தயாராக இருப்பதாக IRGC செய்தி தொடர்பாளர் இப்ராஹிம் சோல்பகாரி கூறியுள்ளார். நாட்டை ஆக்கிரமிக்க முயற்சிக்கும் எந்த ஒரு ஆக்கிரமிப்பாளரின் கால்களையும் துண்டிப்போம் என்று அவர் திட்டவட்டமாக எச்சரித்திருக்கிறார். ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை IRGC செவ்வாயன்று அமெரிக்காவை கடுமையாக எச்சரித்திருப்பதும் எந்த ஒரு ஆக்கிரமிப்புக்கும் தனது ஆயுதப்படைகளை தீவிரமாக பதிலடி கொடுக்கும் என்றும் கூறியிருப்பதும் மேற்கு ஆசியாவில் பதட்டம் அதிகரித்திருப்பதை உணர்த்துகிறது. ஈரானிய அரசு ஊடகமான பிரஸ் தொலைக்காட்சியின் பிரகாரம் எந்த ஒரு வெளிநாட்டு ஆக்கிரமிப்புக்கும் எதிராக உறுதியாக செயல்பட நாட்டின் இராணுவம் தயாராக இருப்பதாக IRGC செய்தி தொடர்பாளர் இப்ராஹிம் சோல்பகாரி கூறினார். கொடூரமாக தாக்குவோம். ஈரானின் மிரட்டலை தொடர்ந்து இன்று ட்ரம்ப் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இன்று இரவு விசேட உரை ஒன்றை ஆற்றவுள்ளதாக அறிவித்துள்ளார். ஈரான் விவகாரத்தில் மிக முக்கியமான தகவல் ஒன்றை அவர் வெளியிட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை உறுதிப்படுத்தியுள்ளது. வெள்ளை மாளிகையின் ஊடகச் செயலாளர் கரோலின் லிவிட் இது குறித்து கருத்து தெரிவிக்கையில் ஜனாதிபதி ட்ரம்ப் இன்று இரவு உரையாற்றுவார். இதன்போது ஈரான் தொடர்பான மிக முக்கியமான தகவல்களை அவர் பகிர்ந்து கொள்வார் என தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அமெரிக்க நிறுவனங்கள் மீதான ஈரானின் எண்ணெய் மற்றும் உட்கட்டமைப்பு அமைப்புகள் மீது பாரிய தாக்குதலை நடத்த உத்தரவிடப்படலாம் என சர்வதேச ரீதியில் அச்சம் எழுப்பப்பட்டுள்ளது. அல்லது போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான இறுதி வாய்ப்பு குறித்து அறிவிக்கப்படலாம். ஈரானிய தலைவர்களின் மரணம் மற்றும் ஈரானின் தற்போதைய பலவீனம் குறித்த இராணுவ ரகசியங்கள் வெளியாகலாம் எனவும் சர்வதேச நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர். மத்திய கிழக்கு பதட்டங்களுக்கு மத்தியில் தெற்காசியாவின் நலிந்த நிலை. நீண்ட கால போர் பணவீக்கத்தை மேலும் அதிகரித்தது. பொருளாதாரங்களை பாதிக்கும். ஈரானில் நடக்கும் போர் பெரும் பாலான தெற்காசிய நாடுகள் இந்த மோதல் குறித்து எச்சரிக்கையான நிலைப்பாட்டை எடுக்க தூண்டியுள்ளது. சில நாடுகள் தங்கள் வெளிநாட்டு கொள்கை நிலைப்பாடுகளை வலியுறுத்தி நடுநிலையான நிலைப்பாட்டை பேணி வருகின்றன. அதே சமயம் மற்ற நாடுகள் அமெரிக்கா, இஸ்ரேல் தாக்குதல்களை கண்டிக்காமல் அமெரிக்க நட்புறவு நாடுகள் மீதான ஈரானின் தாக்குதலை விமர்சிப்பதன் மூலம்
கவனமான சமநிலையை பேணி வருகின்றன. ஈரானின் அதிஉயர் தலைவர் அயத்துல்லா சையத் அலி கமேனியின் மறைவுக்கான இரங்கல் புத்தகத்தில் கையெழுத்திட்ட இந்தியா வளைகுடா நாடுகள் மீதான ஈரானின் தாக்குதலை கண்டித்தது. ஆனால் ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதலை கண்டிக்காமல் இருந்தது. பங்களாதேசும் வளைகுடா நாடுகள் மீதான ஈரானின் தாக்குதலை கண்டித்ததோடு நிதானத்தையும் பேச்சுவார்த்தையும் கடைபிடிக்க அழைப்பு விடுத்தது. அதனைத் தொடர்ந்து கம்பெனியின் படுகொலைக்கு இரங்கல் தெரிவித்ததோடு ஈரானின் சகோதர மக்களுக்கு இரங்கலையும் தெரிவித்தது. கமேனியின் படுகொலையை தொடர்ந்து முக்கியமாக ஷியாக்கள் உட்பட 20 பேர் கொல்லப்பட்ட வன்முறையை சந்தித்த பாகிஸ்தான் ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதலை கண்டித்ததுடன் அதிஉயர் தலைவரின் படுகொலை சர்வதேச சட்டத்தின் பெரும் மீறல் என்றும் கூறியது. பிராந்தியத்தில் உள்ள ஏனைய நாடுகள் பின்பற்றிய ராஜதந்திர இழுபறியை இலங்கை பின்பற்றியது. ஈரான் மீதான தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேலுடான தனது உறவை துண்டித்து தெற்காசியாவின் ஒரே நாடு மாலைத்தீவு ஆகும் என அந்த செய்தி கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே அதிகரித்ததற்கு மேலாக மின் கட்டண உயர்வுடன் மின்வெட்டும் வருகிறது. புத்தாண்டு காலம் நாட்டு மக்களுக்கு நல்லதாக இருக்க மாட்டாது என்கிறார் சம்பிக்க ரணபக்க. மீண்டும் மின்வெட்டு கட்டணங்களை அதிகரிப்பதற்கும் வறட்சியை காரணம் காட்டி மின்வெட்டை அமல்படுத்தவும் அரசாங்கம் தயாராகி வருகிறது என்று முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக்க ரணபக்க தெரிவித்துள்ளார். ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியில் நேற்று புதன்கிழமை நடத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறினார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டு காலம் நாட்டு மக்களுக்கு அவ்வளவு நல்லதாக இருக்காது. அதாவது மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதற்கு அனுரகுமார அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. ஏற்கனவே எரிபொருள் விலைகள், போக்குவரத்து கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளன நிலையில் மின் கட்டண அதிகரிப்பும் இதனுடன் இணையும் போது மேலும் பாதிப்புகள் ஏற்படும் நிலையில் ஜூன் ஜூலை மாதத்தில் வறட்சி ஏற்படும் என்ற கருத்துக்களை மக்களிடையே பரப்ப முயற்சிக்கின்றனர். அதாவது நிலக்கரி மோசடியால் அதனை சீர் செய்ய மின்வெட்டுக்கு போக வேண்டியுள்ளது. இதற்காக வறட்சியை காரணம் காட்ட முயல்கின்றனர் என்று அவர் தெரிவித்தார். ட்ரம்பின் மற்றொரு அறிவிப்பு அதிர்ச்சியில் உலக நாடுகள். ஈரான் மீதான இராணுவ நடவடிக்கைகளுக்கு ஆதரவு வழங்க தவறிய நேட்டோ அமைப்பிலிருந்து அமெரிக்காவை வெளியேற்றுவது குறித்து தாம் தீவிரமாக பரிசீலித்து வருவதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு மோதல் முடிந்த பிறகு கூட்டணியில் அமெரிக்கா உறுப்பினராக இருப்பது குறித்து இருமுறை சிந்திப்பீர்களா என்று டெலிகிராம் நாளிதழ் கேட்டபோது இது மறுசீலனைக்கு அப்பாற்பட்டது என்றே நான் கூறுவேன் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரான் மீதான அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய தாக்குதலில் சேர்வதை நேட்டோ நட்பு நாடுகள் உருமானதாக எதிர்த்தாலும் குண்டுவீச்சுக்கு பதிலடியாக தெஹ்ரான் திறம்பட தடுத்துள்ள முக்கிய எதிர்சக்தி நீர்வழியான ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்க உதவுமாறு விடுத்த அழைப்புகளை நிராகரித்தாலும் அவை ட்ரம்பை கடும் கோபத்தை மூட்டியுள்ளன என அந்த செய்தி தெரிவிக்கின்றன. இத்துடன் சங்கிலியனின் விசேட செய்திகள் யாவும் நிறைவேறுகின்றன. மீண்டும் ஒரு செய்தி அறிக்கையின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம்.